பாலைவனத்தில் இரவு நேரங்களில் வெப்பநிலை திடீரென 0ற்கு கீழே குறைந்துவிடும். அந்த நேரத்தில் அவர்கள் தண்ணீரை பரப்பி வைத்து அதை பனியாக உறையச் செய்வார்கள். காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே உருவான அந்த பனித்தாள்களை சேகரித்து விரைவாக எக்ஸால் எனப்படும் பண்டைய பனிக்களஞ்சியத்திற்கு கொண்டு செல்வார்கள். ஆனால் பனியை உருவாக்குவதுதான் பெரிய சவால் அல்ல, கோடை காலம் முழுவதும் அதை உருகாமல் பாதுகாப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இந்த ரகசியம் முழுவதும் அதன் கட்டிடக்கலை வடிவமைப்பில் இருந்தது. அந்த எக்ஸால்களின் கூம்பு வடிவ கூரைகள் சுமார் 60 அடி உயரம் கொண்டவை. அவற்றின் சுவர்கள் 6 அடி தடிமனாக இருந்தன. இந்த சுவர்கள் சாரூஜ் எனப்படும் ஒரு சிறப்பு கலவையால் செய்யப்பட்டவை. இது மணல், களிமண், முட்டையின் வெள்ளை, சுண்ணாம்பு, ஆட்டின் முடி மற்றும் சாம்பல் ஆகியவற்றை கலந்து தயாரிக்கப்பட்டது. இந்த கலவை ஒரு பண்டைய வெப்பத் தடுப்பு முறையாக செயல்பட்டு வெளிப்புற வெப்பம் உள்ளே செல்லாமல் தடுத்தது. ஆனால் வெறும் தடுப்பு மட்டும் போதவில்லை. அவர்கள் வடபுறத்தில் பாட்கீர் எனப்படும் பெரிய காற்றை பிடிக்கும் சுவர்களையும் கட்டினர். இவை இரவு நேரத்தில் வரும் குளிர்ந்த காற்றை பிடித்து அதை நிலத்தடி சுரங்கங்கள் வழியாக பனிக்களஞ்சியத்தின் கீழே அனுப்பின. அந்த காற்று உள்ளே செல்லும் முன்பே இயற்கையாக குளிர்ந்துவிடும். இந்த கட்டிடத்தின் கூம்பு வடிவமும் மிகவும் முக்கியமானது. சூடான காற்று மேலே எழுந்து கூம்பின் உச்சியில் உள்ள துளை வழியாக வெளியேறிவிடும். அதே நேரத்தில் பனி கீழே இருக்கும் மிகவும் குளிர்ந்த பகுதியில் பாதுகாக்கப்படும். இதனால் எந்த இயந்திரமும் இல்லாமல் இயற்கையான காற்றோட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். சில எக்ஸால்கள் கனாட் எனப்படும் நிலத்தடி நீர்வழிகளுடன் இணைக்கப்பட்டிருந்தன. மலைப்பகுதியில் இருந்து வரும் அந்த ஓடும் தண்ணீர் ஆவியாகும் குளிர்ச்சி உருவாக்கி உள்ளேயுள்ள வெப்பநிலையை மேலும் குறைத்தது. இதன் விளைவாக கிமு 400ஆம் ஆண்டிலேயே பாரசீக பாலைவனத்தின் நடுவில் மக்கள் ஐஸ்கிரீம் மற்றும் உறைந்த இனிப்புகளை சாப்பிட்டனர். ஒரு கப் பனிக்காகவே செல்வந்த வணிகர்கள் பெரிய தொகை பணம் செலுத்த தயாராக இருந்தார்கள். ஆச்சரியமாக, இந்த எக்ஸால் கட்டிடங்களில் பல ஈரான் நாட்டில் இன்று கூட 2000 ஆண்டுகளுக்குப் பிறகும் நிலைத்து நிற்கின்றன.